திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது வள்ளல் பெருமான் அருளிய நித்திய கர்ம விதியில் நம்ம இப்போ மெய்மொழியும் ஒழுக்கமும் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது திருநெறி குறிப்பில் நம்ம இந்த உடம்பை எப்படி வச்சுக்கிறது, இந்த பாவம் கணக்கை நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மெய்மொழியும் ஒழுக்கமும். மெய்மொழியும் ஒழுக்கமும் என்ற தலைப்பில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருமூலர் திருவடிகள் சரணம், வள்ளல் பெருமான் திருவடிகள் சரணம். உலகத்தினிடத்தே பெறுவதற்கு மிகவும் அருமையாகிய மனித தேகத்தை பெற்ற நண்பர்கள் அனைவருக்கும் நாமும் அறிய வேண்டுவது ஒழுக வேண்டுவதும் யாதெனில், இயற்கையிற்றனை விளங்குகின்றவராய் உள்ளவரென்றும் இயற்கையின்றனே உள்ளவராய் விளங்குகின்றவன்றென்றும் இரண்டும் படாத பூரண இன்பமானவென்றென்றும் எல்லா அண்டங்களையும் எல்லா உலகங்களையும் எல்லா பதங்களையும் எல்லா சித்திகளையும் எல்லா சக்திகளையும் எல்லா சத்தர்களையும் அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இயற்கையிற்றானை விளங்குகின்றவராய் உள்ளவரென்றும் இயற்கையிற்றானே இயற்கை ப்ளஸ் இற்றானே உள்ளவராய் விளங்குகின்றவரென்றும் அண்டங்களையும் எல்லா உலகங்களையும் எல்லா பதங்களையும் எல்லா சக்திகளையும் எல்லா சத்தர்களையும் எல்லா கலைகளையும் எல்லா பொருள்களையும் எல்லா தத்துவங்களையும் எல்லா தத்துவீகளையும் எல்லா உயிர்களையும் எல்லா செயல்களையும் எல்லா இச்சைகளையும் எல்லா ஞானங்களையும் எல்லா பயன்களையும் எல்லா அனுபவங்களையும் மற்றற்ற எல்லாவற்றையும் தமது திருவடி சக்தியால், அதாவது தோற்றுவித்தல், வாழ்வித்தல், குற்றம் நீக்குதல், பக்குவித்தல், விளங்கச் செய்வித்தல் என்றும் ஐந்து தொழில்கள் முதலிய பெருங்கருணை தொழில்கள் இயற்றுகின்றவரென்றும் எல்லாம் ஆனவரென்றும் ஒன்றும் அல்லாதவரென்றும் அடுத்து சர்வ காருண்யரென்றும் சர்வ வல்லபரென்றும் எல்லா உடையவர் தமக்கும் ஒருவற்றானும் ஒப்பு உயர்வு இல்லாத தனி பெருந்தலைமை அருட்பெருஞ்சோதியர் என்றும் சத்திய அறிவால் அறியப்படுகின்ற உண்மை கடவுள் ஒருவரே அகம் புறம் முதலிய எவ்விடத்தும் நீக்கமின்றி நிறைந்த சுத்த மெய்யறிவு என்னும் பூரண பொது வெளியில் அறிவா அறியும் வணங்கலெல்லாமல் விளங்குகின்றனர். அதாவது அறிவாராகி வணங்கலெல்லாமாகி விளங்குகின்றார் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து, அவ்வாறு விளங்குகின்ற ஒருவரே ஆகிய கடவுளை இவ்வுலகினிடத்தே ஜீவர்களாகிய நம் அறிந்து அன்பு செய்து அருளை அடைந்து அழிவில்லாத சத்திய சுகபூரண பெருவாழ்வை பெற்று வாழாமல் பல்வேறு கற்பனைகளற்ற பல்வேறு சமயங்களிலும் பல்வேறு மதங்களிலும் பல்வேறு மார்க்கங்களிலும் பலவேறு லட்சியங்களை கொண்டு நெடுகாலம் பிறந்து அவத்தை வசத்தர்களாகிய சிற்றறிவுமின்றி விரைந்து பல்வேறு ஆபத்துகளினால் துன்பத்துளதி இறந்து வீண் போகிறோம். ஆதலால் இனி மேலும் ஜீவர்களாகிய நாம் விரைந்து இறந்து வீண் போகாமல் உண்மை அறிவு, உண்மை அன்பு, உண்மை இரக்கம் முதலிய சுப குணங்களை பெற்று நற்செய்கை உடையவர்களாகி எல்லா சமயங்களும் எல்லா மதங்களும் எல்லா மார்க்கங்களும் உண்மை பொதுநெறியாகி விளங்கும் சுத்த சன்மார்க்கத்தை பெற்று பேரின்ப சித்த பெருவாழ்வில் பெருஞ்சுகத்தை பங்களிப்பை அடுத்து அடைந்து வாழும் பொருட்டு மேற்குறித்து உண்மை கடவுள் தானே திருவுள்ளங்கொண்டு சன்மார்க்கத்தின் முக்கிய இலட்சியமாகிய உண்மை விளங்கச் செய்கின்ற ஓர் ஞான சபையை சித்திவளாகம் என்னும் இச்சன்னிதானத்திற்கு அடுத்து, அதாவது இந்த சன்னிதானத்திற்கு அடுத்து
உத்தரஞான சிதம்பரம் அல்லது ஞான சித்திபுரம் என்று குறிப்பிடப்படுகின்ற வடலூர் பார்வதிபுரம் தமக்கு திருவருட் சம்மதத்தால் இயற்றுவித்து இக்காலம் தொடங்கி அளவு குறிப்பிடாத நெடுங்காலம் அற்புத சித்திகள் எல்லாம் விளங்க யாமே அமர்ந்திருந்தருளி திருவிளையாடல் செய்தருள்கிறோம் என்னும் திருக்குறிப்பை இவ்விடத்தே தாயினும் சிறந்த பெருந்தயவுடைய நமது கருணையாய் கடலாகிய தந்தையார் அருட்பிரகாச வள்ளலார் முன்னிலையாக, அதாவது பலவாற்றாலும் பிரதிஷ்டப்பட்ட வெளிப்படுத்தி அருட்பெருஞ்சோதி சொரூபராய் அப்பெருங்கருணை வள்ளலாரது உடல் பொருள் ஆவிகளை கொண்டு பொற்சபை சிற்சபை பிரவேசம் செய்தருளி அரிய அவரது திருமேனியில் தாம் கனிவுற்று கலந்தருளி எல்லாம் வல்ல சித்த திருக்கோலங்கொண்டு அருளார்ச்சித்து திருமுடி பொருந்து அருள் விளையாடல் செய்தருளி நிமித்தம் 14 உலகில் உள்ளவர்கள் யாவரும் ஒருங்கே இஃது என்னை என்றும் அதிசிக்கும்படி வெளிப்பட்ட எழுந்தருளும் தருணம் அடுத்த அதிசபித்த தருமாயிருந்தலினால் அங்கனம் வெளிப்படுத்திருவரு பற்றி எதிர்பார்த்தலாகிய விரதங்காத்தலில் நிற்கும் அல்லது நிற்க வேண்டிய நம் எல்லோரும் மேற்குறித்து அசிந்திய அற்புத திருவரவு நேரிட்ட கணத்தின்றனோ சுத்த சன்மார்க்க அருள் புருஷத்தங்களின் பெரும் பயனாகிய எக்காலத்தும் நாசம் அடையாத சுத்த அல்லது ஸ்வர்ண தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் என்னும் சாகா காலானுபவ சொரூப சித்தி தேகங்களும் தன் சுதந்திரத்தால் தத்துவங்கள் எல்லாவற்றிலையும் நடத்துகின்ற தனிப்பெரும் வல்லபமும் கடவுள் ஒருவரே என்றறிகின்ற உண்மை ஞானமும் கரும சித்தி யோக சித்தி ஞான சித்தி முதலிய எல்லா சித்திகளும் பெறுகின்ற அருட்பேரும் பெற்று வாழ்கின்ற பேரின்ப சித்தி பெரும்வாழ்வை அடைவதற்கான சுத்த சன்மார்க்க தனிப்பெரும் கருணை, அது சுத்த சன்மார்க்க தனிப்பெரும் நெறியை பற்றுவதற்குரிய உண்மை ஒழுக்கங்கள் நமக்கெல்லாவரும் தனித்தனி ஒழுக வேண்டிய அவசியமாகலில் அவ்வொழுக்கங்கள் இவை என உணர்தலும் வேண்டுதல் இன்றி அமையாதது ஆகும். இதுதான் அவர் சொல்லியிருக்க மெய்மொழியும் ஒழுக்கமும் என்ற தலைப்பில் அவர் சொல்லியிருக்காரு. மீண்டும் நம்ம அடுத்த தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.